பூ கொண்டு வந்திருக்கேன். இத வாரேன், வா உள்ள வா. 100 பூ என்ன விலை? 60 ரூபாமா. என்ன இப்படி சொல்ற? விருந்தாளிய பார்த்த உடனே நான் எப்படி வாங்கிருவேன்னு இந்த விலை சொல்றியா? இல்லம்மா, இன்னைக்கு முகூர்த்த நாள், அதான் இந்த விலை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. 50 ரூபான்னு போட்டு கொடு. 400 பூ கொடு. அதை 2ஆ வெட்டி கொடு. சுகந்தி, நான் கோயிலேருந்து அப்படியே உன் வீட்டுக்கு வந்துட்டேன். உனக்கு ஒன்றுமே வாங்கிட்டு வரல. இந்த பூவை நான் உனக்கு வாங்கி தாரேன். இந்தாம்மா 600 பூத்தா, 3ஆ வெட்டி கொடு. எதுக்கு சரோஜினி 3ஆ வெட்ட சொல்ற? இரு சொல்கிறேன். நீ 100 பூ 60 ரூபான்னு தானே சொன்ன. இந்தா 600 பூவுக்கு 360 ரூபா. வெட்டுன அந்த 2 துண்டையும் என்கிட்ட கொடு. சுகந்தி, இதை நீ வச்சுக்கோ. இந்த துண்டை நான் வச்சுக்கிறேன். இந்தாங்கம்மா, இந்த 3ஆவது துண்டு பூவை வாங்கிக்கோங்க. இந்த பூவை நீ உன் தலையில் வச்சுக்கோ. அம்மா, எனக்கு எதுக்கு? வச்சுக்கோனா வச்சுக்க. அம்மா, என் வாழ்க்கையில இப்படி ஒரு நாளும் எனக்கு யாரும் பூ வாங்கி கொடுத்தது கிடையாது. நீங்க யாருமா? நீங்க ஏமா எனக்கு பூ வாங்கி கொடுக்குறீங்க? உனக்கு பூ கொடுக்கணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். சுகந்தி, அவளுக்கு ஹேர்பின் எடுத்து கொடு. அம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. நீங்க நல்லா இருக்கணுமா. நான் போயிட்டு வரேம்மா. இந்த ஹேர் பின்னை வாங்கிக்கோ. பூவை தலையில வச்சுக்கிட்டு போ. ரொம்ப நன்றிம்மா. நான் போயிட்டு வரேம்மா. சரோஜினி, எனக்கு இப்ப புரியுது. குடுக்கறதுல உள்ள சந்தோஷம் எனக்கு இப்ப புரியுது. அந்த பூக்காரிக்கிட்ட நீ பூவை எடுத்துக்கன்னு சொன்ன உடனே அவ கண்ணில் தண்ணி கட்டுச்சே, அதை பார்த்த உடனே என் உடம்பு புல்லரிச்சிட்டு. மற்றவங்களுக்கு கொடுக்கறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஆமா சுகந்தி, இதை அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும், சொன்னா புரியாது. உண்மைதான் சரோஜினி, நீ என் கண்ணை திறந்து விட்டுட்ட. நான் எவ்வளவு வெறுமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நானும் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழணும். அதுக்கு நான் ஏதாவது செய்யணும். நீ சொல்றத கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது சுகந்தி. தேவனுடைய பணியை நீ செய்ய ஆரம்பி. எதை நீ நல்லா செய்வியோ அதை செய். எனக்கு சின்ன பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். 2 தெரு தள்ளி ஒரு அநாத ஆசிரமம் இருக்குது. அங்க நான் தினமும் போய் நம்முடைய ஆண்டவரை பத்தி அந்த பிள்ளைங்கிட்ட சொல்றேன். வெரி குட். வெளிநாட்டுல இருக்கிற என் ஹஸ்பண்ட சொல்லி அங்க உள்ள நல்ல உள்ள படைச்சவங்கள இவங்களுக்கு டொனேஷன் அனுப்ப சொல்லலாம். அமெரிக்காவில் உள்ள என் மகக்கிட்டையும் இதை பத்தி பேசணும். அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க வழி வகுக்கணும். நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும். அப்புறம் எல்லாருக்கும் ஒரு பைபிள் வாங்கி கொடுக்கணும். அப்புறம் சுகந்தி, மெல்ல மெல்ல மெதுவா பிளான் பண்ணு. ஒவ்வொன்னா செய்யி. ஜெபத்தோட ஆரம்பி. தேவன் இந்த ஊழியத்தை செய்ய உனக்கு நல்ல ஞானத்தையும் உடல் வலிமையும் மன. வணக்கம் தோழிகளே. சுகந்தி சரோஜினியோட அறிவுரையை கேட்டு மாறுறதுக்கு முன்னால ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட பணம் இருந்துச்சு, ஆனா கொடுத்து உதவுற நல்ல பண்பு இல்லை. நேரம் இருந்துச்சு, ஆனா அதை உபயோகமா செலவழிக்க தெரியாம ஒரு தன்னயமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா தன் தோழி சரோஜினி மூலமா கொடுக்கறதுனால மற்றவங்களுக்கு ஏற்படுற சந்தோஷத்தையும் அதனால நமக்கு கிடைக்கிற பரவசத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவங்க வாழ்க்கை முறையையே மாத்த முன் வர்றாங்க. நாம எப்படிங்க இருக்கிறோம்? நாம மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறதுல ஆர்வமா இருக்கோமா? தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். இன்னைக்கு நம்மளோட தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட மிஸ்ஸஸ் ரிஜாய்சி சஞ்சய் வந்திருக்கிறாங்க. வணக்கம் ரிஜாய்சி. வணக்கம். தாராள மனப்பான்மை, அதை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே ஒரு நாள் இறக்க போகிறோங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் நம்ம என்னமோ இங்கே வாழ்கிற மாதிரி பணத்தை சேர்த்து 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 வச்சு என்ன சுகத்தை கண்டோம் இல்லையா? மற்றவங்களுக்கு கொடுக்குறதும் இல்லை. ஏன் மனுஷங்களுடைய மனப்பாவம் அப்படி இருக்குது? அதாவது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய கேரக்டர் பார்த்தீங்கனாலே பெஸ்ட்டு மெயின் கேரக்டர் கிவிங் தான். பிதாவை பார்த்தீங்கன்னா அவர் தன் சொந்த குமாரனே நம்மளுக்கு கொடுத்தாருன்னு பார்க்கும். ஏசு கிறிஸ்துவை பார்த்தீங்க அப்படின்னா தான் தேவகுமாரன் என்று கொள்ளையாடின பொருள் அவர் நினைக்காம தன்னையே வெறுமையாக்கி நம்மளை ஐஸ்வர்யவான்களை மாத்தணுன்றதுக்கு அவர் தரித்திரரானாருன்ட்டு இருக்குது. பரிசுத்தாவியானவரை பார்த்தீங்கன்னா அவர் வரங்கள் கொடுக்கிறவரா இருக்கிறார். ஸோ நம்மளுடைய ஆண்டவருடைய கேரக்டரு நிறைய அந்த கிவிங் ரொம்ப மெயின். அதனால தான் நம்ம இந்த கிறிஸ்மஸ் எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்றது கிவிங். அதுதான் நம்ம மெயினா நம்ம யோசிக்கிறது. கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம். அது மட்டும் கிடையாது. இப்போ இந்த சுகந்தி நீங்க உங்களுக்கு தெரியாமையே இருந்திருக்காங்க. இந்த கொடுக்கறதுலயும் ஒரு சுகம் இருக்குது. நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம் நம்ம வச்சிருக்கிறதுலதான் எவ்வளவுக்குள்ள நம்ம சேர்த்து இருக்குதோ அதுதான் சந்தோஷம்னு நினைக்கிறாங்க. நீங்க கொரிந்தி